கொள்குறி வகைகள். இந்த கொள்குறி வகைகளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, எண்களை எந்த சீரீஸில் வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ இந்த பயிற்சியில் இங்கே பார்த்திங்கன்னா, எண்களை எந்த சீரீஸில் 1வது இடத்துல என்ன இருக்குது, 2வது இடத்துல என்ன இருக்குது, 3வது இடத்துல எத்தனை இருக்குதுன்ட்டு 1வது இடத்துல, 2வது இடத்துல, 3வது இடத்துல பார்க்குற மாதிரி எக்ஸுக்கு எந்த இடம், அதாவது 1வது இடம், 2வது இடம், 3வது இடம், 4வது இடம். அதே போல் ஒய்க்கு இந்த 1வது இடத்துல 4 ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க, 2வது இடத்துல 8 ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க. அப்போ இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் வைக்கிறாங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ல் வைக்கிறாங்க. அப்போ எக்ஸை இடமும் ஒய்யை அமைக்கின்ற பொருள்களுடைய எண்ணிக்கையும் பார்க்கும்பொழுது y = 4x. அதாவது பாருங்கள், 1 4ஆல் பெருக்குனா 4 வருதா, 2 4ஆல் பெருக்குனா 8 வருது பாருங்கள், 3 4ஆல் பெருக்குனா 12. அதே போல் y = 4xன்றது தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், பின்வரும் அட்டவணையிலிருந்து x மற்றும் y உள்ள சரியான தொடரமைப்பு. எக்ஸையும் ஒய்யும் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் 8வதுல போனீங்கன்னா அல்ஜிப்ரா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு எக்ஸ் அச்சையும் ஒய் அச்சு புள்ளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அமைப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எக்ஸில் -2 கொடுத்துருக்காங்க, -1 கொடுத்துருக்காங்க. ஒரு எண்ணு மைனஸாக இருக்கும்போது மைனஸால் பெருக்குனா தான் ப்ளஸ் வரும். அப்போது கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எது மைனஸ்ன்னு பார்த்தா 2 ஆப்ஷன் இருக்குது, ஆனால் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல் இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும், -3xை டிக் போட்டுக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு தான் வரும். ஏதாவது ஒரு மைனஸ் இருந்தாலும், ஒரு மைனஸு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும், இல்லை ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸாக இருந்தாலும் நம்மளுக்கு ஆன்சரு மைனஸாக தான் வரும். இப்போ ரெண்டும் மைனஸாக இருந்த பட்சத்தில் தான் ஆன்சர் ப்ளஸ்ஸாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மைனஸ் நம்பருக்கெல்லாம் ப்ளஸ் ஆன்சர் வந்திருக்கு, இந்த ப்ளஸ் நம்பர்ஸுக்கெல்லாம் மைனஸ் ஆன்சர் வந்திருக்கு. அப்போ ஏதாவது ஒரு மைனஸ் இருக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு y = 3x தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். y = -3x. Thank you children.